மற்றவர்களை ஏமாற்றக்கூடிய சாதகம். இவங்களை நம்பி வர்றாங்க, அவங்கள இவங்க ஏமாற்றுவாங்க. காசு வகையிலையும் சரி, சொத்து வகையிலையும் சரி, தொழில் ரீதியாக சரி, மற்றவங்கள ஏமாற்றக்கூடிய சாதகம். அது எப்படி இருக்குங்க? இப்போ எத்தனையோ ஸ்டேட்டில் வந்து வட்டி கடை சம்மந்தப்பட்டது, வெளியூர் வெளியில் தொழில் பண்ணுறாங்க, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. அப்போ அந்த ஏமாற்றக்கூடிய தொழில், மற்றவங்கள ஏமாற்றக்கூடியவங்க சாதகம் எப்படி இருக்கும்? மற்றவங்கள ஏமாற்றி பிழைக்கக்கூடிய சாதகம். அவங்களுக்கு பிழைப்பே ஏமாத்துகிற பிழைப்பு தான். ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இந்த தொழிலில் ஏமாற்றுவாங்க, அந்த தொழிலில் ஏமாற்றுவாங்க, இந்த பிஸ்னஸில் ஏமாற்றுவாங்க, ஏமாற்றி சம்பாதிப்பாங்க. அவங்களுக்கு வேறு நல்ல எண்ணமே அவங்களுக்கு வராது. ஏமாற்றி பிழைக்கிறது அது எப்படிங்க அப்படின்னு கேட்டால், லக்னாதிபதி ராகுவோட சேரணும். ராகு 3 ஒரு லக்கணத்துக்கு 3, 6, 11 ராகு பகவான் இருக்கார். அவருடைய திசை 18 வருஷம் கொள்ளளவு. வட்டிக்கடை சம்மந்தப்பட்டதுக்கு ராகு தான் அதுக்கு பொறுப்பே. ராகு எந்த இடத்துல இருக்காரோ அவங்க வட்டிக்கடை சம்மந்தப்பட்டதை சம்பாதிப்பாங்க. ஃபைனான்ஸ், பணம் கொடுத்து வாங்கிறது, வரவு செலவு பண்ணக்கூடிய அந்த மாதிரி துறையில் அவங்க இருப்பாங்க. அப்போ இந்த 10ஆம் இடத்துல ராகு இருக்குது. 10ஆம் இடத்துல ராகு இருக்குன்னா அவங்க என்ன பிஸ்னஸ் சொந்தமாக தொழில் பண்ணாலும் சரிங்க, என்ன தொழில் பண்ணாலும் சரி, 10ஆம் இடத்துல ராகு இருக்குது. லக்னாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கார். இல்லை லக்னாதிபதி ராகு நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ அவங்க ஏமாற்றி தான் பிழைப்பாங்க. நீங்கள் சாதத்தை பார்த்தாலே சொல்லுவாங்க, இவங்க ஏமாற்றி தான் பிழைச்சிருப்பாங்க. அவங்க சாதத்தில் இவங்க இத்தனை கோடி சொத்து வச்சுக்கிறாங்க, இவ்வளோ வச்சுக்கிறாங்க, இவங்க பூராமே ஏமாற்றி சம்பாரிச்சிடலாம். அவங்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு எல்லா கோயிலுக்கு, இப்போ திருப்பதி போவாங்க, அன்னதானத்துக்கு, நன்கொடை, இப்படி நிறைய நல்லா செலவழிப்பாங்க. காசு பணம் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. எல்லா கோயிலுக்கு, குலதெய்வ கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்குறுக்க கடை விட்டு விருந்து அந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க சம்பாதிக்கிறது பூரா ஏமாற்றி சம்பாதிக்கிறாங்க. அவங்க அதை ஏதோ ஒருத்த பாவத்தை செய்கிறாங்க, ஆனால் புண்ணியத்தை தேடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை அவங்களுக்கு நிறைய இருக்கும். ஈடாதவங்களுக்கு செய்வாங்க, முடியாதவங்களுக்கு செய்வாங்க. கோயிலில் போனீங்கன்னா எல்லாம் அன்னதானம் வாங்கி கொடுப்பாங்க, நிறைய அன்னதானம் பண்ணுவாங்க. அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே அவங்க ஏமாற்றணும்னு நினைக்கல. லக்னாதிபதி ராகு நட்சத்திரம் உட்காந்துருக்குது, ராகு திசை ஓட்டுறாரு. அப்போ அந்த மாதிரி இதே சனி பார்வை இருக்குதுங்க. சனி 3ஆம் பார்வை. 3ஆம் பார்வை எப்படி சொல்லக்கூடாது, சனி நின்ற இடத்துலேருந்து பார்க்கணும், சனி என்ன நட்சத்திரத்துலேருந்து பார்க்குதுன்னு பார்க்கணும். அப்படி பார்க்கணும். சனினா நாயகாரகன், நாங்கள் தொழில்காரகன், அடிமை தொழில்காரகன். அவர் வந்து ஏமாற்றுவாரா அப்படின்னா சில பேர் என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிறாங்க. ஆனால் இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி ராகுவோட போய் சேர்ந்துருக்காரு, ராகு நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு, சனி பார்க்குறாரு. சனி பார்க்குறது வந்து 8, 3, 6, 8 12 நட்சத்திரத்தில் அந்த வீட்டில் இருந்து சனி பார்க்குறாரு. 3ஆம் பார்வையை பார்க்குறாரு, 7ஆம் பார்வையை பார்க்குறாரு, 10ஆம் பார்வையை பார்க்குறாரு. அப்படி பார்த்தா அப்போ என்னென்னா அது இன்னொன்று பார்க்கலாம். அப்போ அந்த சனி வந்து ராகுவை பார்க்குறார், இந்த லக்னாதிபதியை பார்க்குறார் அப்படின்னாலும் பாருங்கள், அவங்க ஏமாற்றி சம்பாதிக்கிறது அவங்களுடைய வேலை. 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு சனி பகவான். 3ஆம் இடங்கிறது இன்டர்நெட்டு, தொழில்துறை சம்மந்தப்பட்டு நகைக்கடை வச்சுருப்பாங்க. நகைக்கடையில் வந்து எப்படி சம்பாதிக்கணும், டெக்னிக்காக பண்ணுறதும், எந்த மாதிரி பண்ணணும், அந்த வேலையில் பண்ணுவாங்க. அந்த சனி 7ஆம் பார்வையை பார்க்க. 7ஆம் பார்வை நண்பர், கூட்டாளி, ஃபைனான்ஸ் பார்ட்னர் சம்மந்தப்பட்டதில் வகையில் எப்படி ஏமாற்றணும், எல்லா டெக்னிக்கும் அவங்களுக்கு தெரியும். 10ஆம் பார்வை சனிக்கு 10ஆம் பார்வை. 10ஆம் இடம்னா தொழில் சார். நீங்கள் என்ன தொழில் பண்ண, மல்லிகடை மேலே கொண்டு பெரிய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பண்ணி பாருங்கள். ராகு நட்சத்திரத்தில் அந்த லக்னாதிபதி இருந்தாலும், 11 கூட இருந்தாலும், 2 கூடையும் இருந்தாலும் ஏமாற்றி தாங்க அவங்க பிழைப்பாங்க. ஆனால் அவங்க ஏமாற்றி பிழைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அன்னதானம் அது இதுன்னு வந்து பாவத்தை செய்து புண்ணியத்தை தேடிக்கிறாங்க. இதுதான் சாதகம். ராகு வந்து ஒரு ஏமாத்து கிரகம். கேதுவான்னு இருக்கிறதையும் சுருக்க பார்ப்பார். பல சொத்து பல கோடி இருக்கும், எல்லாத்தையும் சுருக்கி ஓட்டாடியாக்கி கோயிலில் கொண்டு வந்து உட்கார வச்சிடும். சாமி, தெய்வம், வாழ்க்கை அப்படின்னு வந்து உட்கார வச்சிடும். ஏமாத்து கிரகம் ராகு. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.